இலங்கையின் மிக முக்கியமான அமைச்சொன்னோட கலந்துரையாடல் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருக்கு. இந்த அமைச்சு தான் இலங்கைக்கு அந்நிய செலாவணி அதிகமாக கொண்டு வர ஒரு அமைச்சாக இருக்கு. ஆகவே புதிய வருடத்தில் அந்நிய செலாவணியை அதிகரித்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருக்கு. கலந்துரையாடலில் கலந்து கொள்ளும் அதிகாரிகள் எல்லாம் தயாராகி இருக்கும் போது பிரதி அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எனினும் அமைச்சர் வராத காரணத்தினால் அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்தும் அமைச்சர் வராத காரணத்தினால பிரதி அமைச்சர் கலந்துரையாடலை ஆரம்பிச்சிருக்காரு. கலந்துரையாடலை ஆரம்பித்து அவங்க கலந்துரையாடி கொண்டு இருக்கும் போது சற்று நேரத்தில் அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளர் வந்திருக்கிறார். அந்த இடத்துக்கு பதட்டமாக வந்த அவர் கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பொருட்படுத்தாது தன்னுடைய வாகனத்தை நிறுத்த சரியான இடம் இருக்கவில்லை அப்படின்னு அவர் கோபப்பட்டிருக்காரு. நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய சம்பளங்களை விட்டுட்டு தான் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம், ஆகவே நீங்கள் எங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு அவர் குறை சொல்லி இருக்காரு. அதோடு கூட அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தருடனும் முரண்பட்ட அவர் பாதுகாப்பு உத்தியோகத்தை நோக்கி தகாத வார்த்தைகளை அநாகரிகமாக பிரயோகம் பண்ணியிருக்காரு. இதனால் கலந்துரையாடலுக்கு வந்திருந்த அரசு அதிகாரிகள் திகைத்து போயிருக்காங்க. பிரதி அமைச்சரும் தனிப்பட்ட செயலாளருக்கு ஒத்து ஊதுதா போல பேசியிருக்கனால கொஞ்ச நேரம் அந்த இடம் அமளி துமளி ஆகியிருக்கு. அதற்கு பிறகு ஓரளவு அந்த இடத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அரசு அதிகாரிகள் தொடர்ந்தும் அந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்காங்க. எனினும் தான் நடந்து கொண்ட விதமானது பிழையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த தனிப்பட்ட செயலாளர் கலந்துரையாடல் முடிந்த பின்பு அரசு அதிகாரிகளிடத்தில் அது தொடர்பாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. நாட்டுக்காக பெரிய பெரிய சம்பளங்கள் எல்லாம் விட்டுட்டு வர நீங்கள் வாகனத்தை கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு ஒரு 10 அடி நடந்து வந்திருக்க கூடாதா அப்படின்னு அந்த அரசு அதிகாரிகள் நினைச்சிருப்பாங்களா?